அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். ஐயா வைகோ நாடாளுமன்றத்துல சும்மா தெரிக்க விட்டது ஒரு புலி மாதிரி உருமுனதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நிச்சயமா அந்த வீடியோ கிளிப்பு நல்லா வைரல் ஆகிட்டு இருந்துச்சு, பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அதை நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நம்மோட பார்வையாளர்கள் கிட்ட நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவரோட பேச்சு அந்த அளவுக்கு ஒரு மாதிரி நாமெல்லாம் என்ன இளைஞர்கள், இந்த இருக்கம்பார் வைகோ அப்படிங்கிற இளைஞன் அப்படிங்கிற மாதிரி நாடாளுமன்றத்துல சும்மா தெரிக்க விட்டார், ஒரு புலி மாதிரி உருமினார். அப்படியே ஒரு கர்ஜனை புரிஞ்சார் பாருங்க. நம்ம என்ன அரசியலை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தொடர்ச்சியா நம்ம தமிழினத்துல தமிழர்களுக்கு தொடர்ச்சியா ஒவ்வொரு தலைமுறைகளுக்கும் தலைவர்கள் இருந்துகிட்டே இருந்திருக்காங்க, வழிகாட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த வகையில தமிழினம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த இனம். எல்லா தலைமுறைகளுக்கும் தலைவர்கள் இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. சுயநலம் இல்லாத ஜாதியற்ற தமிழ் தேசியத்தை, ஜாதி சமத்துவ அரசியலை, விடுதலை அரசியலை முன்னெடுக்கிற மாதிரியான தலைமைகள் நம்மளை வழிநடத்திக்கிட்டே இருந்து. அதுல மிக முக்கியமான ஒரு தலைவர் ஐயா வைகோ அவர்கள். எனக்கு நெருக்கமான ஒன்று ரெண்டு விஷயங்களை ஐயா வைகோ பற்றி பகிர்ந்துக்கிட்டு அவர் அந்த நாடாளுமன்றத்துல புலியா உருமின அந்த வீடியோ கிளிப்பை உங்களோட இறுதியா பகிர்ந்துக்கிறேன். என்ன நான் உங்ககிட்ட அவரை பத்தி பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, 2009க்கு முந்தைய காலகட்டத்துல அந்த போர் உக்கிரமா ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்துல அதுக்கு முன்னாடியான அந்த தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறைகளும் அந்த போர் குற்றங்களையும் இங்க தமிழர்கள்கிட்ட வெகுவா கொண்டு வந்து சேர்த்ததுல மிக முக்கியமான ஒரு நபர் ஐயா வைகோ அவர்கள். அவர் கல்லூரியா சீடி போட்டு அங்க நடந்த படுகொலைகளை, போர்க்குற்றங்களை, மக்கள் சித்திரவதை செய்யப்படுறத, துன்புறுத்தப்படுறத, படுகொலை செய்யப்படுறத எல்லாத்தையும் சீடி போட்டு அந்த வீடியோக்களை மாணவர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தார். வெகுவா கல்லூரியா கொடுத்தார், அரசு கல்லூரிகள் எல்லாம் கொடுத்தார். அப்போ அந்த சீடி எல்லாம் அவர் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கப்ப நான் ஒரு 15-16 வயசு சிறுவன். எனக்கு தெரிஞ்ச ஏதோ கல்லூரி மாணவர்கள் மூலமா எனக்கும் அந்த சீரி கிடைச்சிச்சு. இந்த மாதிரி வைகோ மூமெண்ட் மூலமா கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லி எடுத்துட்டு கொடுத்தாங்க. நானும் பார்த்தேன். பெரிய ஈழத்து புரிதல் எல்லாம் பெருசா இல்லை. ஆனா நம்ம மக்களை அங்க ஒரு இடத்துல கொன்னுகிட்டு இருக்காங்க, இன்னொரு இனம், அதுல முக்கிய குற்றவாளியா ராஜபக்சே அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கான செய்தி மட்டும் நம்ம கிட்ட சேர்ந்துருச்சு. நேரடியான காட்சிகள் பெருசா இல்லை. அப்பதானே ஊடகங்களும் டிவிகளும் வளர்ற காலகட்டம். அப்படி சீடி போட்டு, அப்பதான் சீடி எல்லாம் வேற எதுவும் இல்லை, சீடி தான். சீடி மூலமா எடுத்துட்டு சேர்த்து இளைஞர்கள் கிட்ட ஒரு எழுச்சியை உருவாக்கி, விடுதலை உணர்வை உருவாக்கி, அந்த மக்களுக்கான ஆதரவு மனப்பான்மையை திரட்டினதுல இளைஞர்கள் கிட்ட மிக முக்கிய பங்கு ஐயா வைகோ அவர்கள். தமிழ் மீதும் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் மீதும், ஈழ விடுதலை மீதும், இந்த தமிழர்கள் மீதும் தீரா பற்றும் அன்பும், அதாவது தன்னையே ஒப்புவித்த தியாகமும் கொண்ட ஒரு பெருந்தலைவர் ஐயா வைகோ. மறுக்கவே முடியாது அதை நம்மால. இங்க தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல சின்ன சின்ன முரண்பாடுகளும், தேர்தல் அரசியல் அந்த முரண்பாடுகளும் அரசியலும் நமக்கான தலைவர்களையே பல நேரங்கள்ல அவதூறுகள் பரப்பி எதிரில் நிப்பாட்டுற வேலையை பல இடங்கள்ல பலர் பண்றாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஐயா வைகோ மீதும் பல அவதூறுகள் அள்ளி வாரி வீசப்பட்டுச்சு. எல்லா தலைவர்கள் மீதும் சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கலாம். நட்பு முரண் வேற, பகை முரண் வேற. நட்பு முரணை நாம விவாதித்து உரையாடி அதுல ஒரு முடிவு எட்டணுமே தவிர, நட்பு முரணை வச்சியே ஒரு தலைவரையோ இல்ல ஒரு கருத்தியலையோ நமக்கு எதிரில் நிப்பாட்டுற அரசியல் மிக மோசமான ஒரு சூழ்ச்சி அரசியல். அது நம்ம தமிழர்களுக்கு எதிரான அரசியல். அதை பாஜகங்கிற பார்ப்பனிய சித்தாந்தம் கொண்ட இந்துத்துவவாதிகள் அதை தொடர்ந்து செய்வாங்க. சில சாதியவாதிகளும், இந்த நாம் தமிழர் கட்சி மாதிரியான, சீமான் மாதிரியான குடிகார பொறிக்கு கும்பலும் அதை செய்யும். இந்த மாதிரியான திமுகவும் கூட ஐயா வைகோ மீது அவதூறுகளை அள்ளி வாரி இறைச்சிச்சு, அதனோட தேர்தல் அரசியலுக்காக, கூட்டணி அரசியலுக்காக. இப்படி. ஆனா தமிழர்கள் எப்பவுமே தெளிவா இருக்கணும். நமக்கான தலைவர்கள் யாரு, நமக்காக போராடினவங்க யாரு, ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக, விடுதலைக்காக தன்னையே தியாகம் செஞ்சுக்கிட்டவங்க யாரு அப்படிங்கிறத தமிழர்கள் எப்பவும் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இது மூலமா கேட்டுக்கிறோம். அப்படி தொடர்ச்சியா ஈழ விடுதலையில சமரசம் இல்லாம தன்னையே தியாகம் செஞ்சு களமாடிக்கிட்டு இருந்த ஒரு தலைவர் ஐயா வைகோ அவர்கள். அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க நிகழ்கால அரசியலே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி நடத்துறார். அதுக்கு அடுத்த தலைமுறை தலைவரா அவரோட மகன் துரை வைகோ இருக்கார். அப்படி இருந்தும் கூட
ஐயா வைகோவோட நேர்மையையும் தமிழர்கள் மீது உள்ள பற்றையும் நீங்க கவனிக்கலாம். அவர் ஒரு கட்சி நடத்துறாரு, அவரோட மகன் அதுக்கு தலைமை ஏற்றிருக்காரு. இருந்தாலும் கூட பொதுவெளியில இளைஞர்கள் கிட்ட அவர் அழைப்பு விடுறது எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த அரசியல் அவங்க பின்பற்றணுமோ அந்த அவங்களை அடையாளம் காட்டுற வேலையைத்தான் அவர் செய்வார். ஒருபோதும் தன் கட்சிக்கு வந்துருங்க, தன் மகன் பின்னாடி நில்லுங்க, தன் மகனை வலுப்படுத்துங்க, எங்களுக்கு எம்எல்ஏ கொடுங்க, எம்பி கொடுங்க, பணம் கொடுங்கன்னு கேட்கறது கிடையாது. நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா 2 கட்சி அவர் கை காட்டுவார். ஒரு இயக்கத்தையும் ஒரு கட்சியையும் அவர் கை காட்டுவார். ஒன்னு மே 17 இயக்கம், இன்னொன்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மே 17 இயக்கத்தை தொடர்ந்து தோழர் திருமுருகன் காந்தி பின்னாடி நில்லுங்க இளைஞர்களே, அவர் கையை வலுப்படுத்துங்க, அவர் பின்னாடி கரம் கோருங்க. பதவிக்கு ஆசைப்படாத, பணத்துக்கு ஆசைப்படாத, தமிழ்நாட்டு மக்களோட உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தோழர், ஒரு தலைவர், அவர் பின்னாடி நீங்க இருக்கிறதும் இல்ல நிறைய இளைஞர்கள் அவரை நோக்கி வர்றதும் இந்த தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப சிறப்பா அமையும், உரிமையை மீட்க அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மே 17 இயக்கத்தை நோக்கி வரணும் அப்படின்னு இளைஞர்கள் கிட்ட ஒரு அறைகூலோட கோரிக்கையை வைப்பார். அதுக்கடுத்து அண்ணன் திருமாவளவன் அவர்களை குறிப்பிடுவாரு. ஒரு சமரசம் இல்லாத தலைவர் அண்ணன் திருமாவளவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஐயா வைகோவோட வயசுக்கு அண்ணன் திருமாவை தம்பின் கூட அழைக்கலாம், ஆனா தலைவர்னு தான் சொல்வார். தலைவர் திருமாவளவன், தலைவர் வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்வாரு. அதே போலத்தான் தேர்தல் அரசியல்லையும் ஒரு சமரசம் இல்லாத கொள்கையிலையும் விடுதலை சிறுத்தைகளையும் அடையாளப்படுத்துவார். இளைஞர்கள், எதிர்கால இளைஞர்கள் எதிர்கால அரசியலையும் இந்த மண்ணுக்கு தேவையான அரசியலையும் முன்னெடுக்க யார் கரங்களை எந்த வழியில பயணிக்கணும் அப்படிங்கிறத தொடர்ச்சியா சுயநலம் இல்லாம தன் கட்சி இருந்தாலும் தன் மகன் இருந்தாலும் அதெல்லாம் தவிர்த்துட்டு மே 17 இயக்கத்துக்கு போங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போங்க அப்படின்னு இந்த மண்ணுக்கு எந்த அரசியல் தேவையோ அதை வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவர் ஐயா வைகோ அவர்கள். சமரசம் இல்லாத ஒரு போராளி, தியாக தலைவர், தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர். இன்னைக்கு நாமெல்லாம் என்ன இளைஞர்கள், இன்னைக்கும் நாடாளுமன்றத்துல மிக ஒரு கம்பீரமான துடிப்புள்ள இளைஞனா உரும்புறாரு புலி மாதிரி அப்படின்னா, இளைஞர்கள் இந்த அரசியலை நாம முன்னெடுக்கணும், முன்னகர்த்தணும், அவங்க விட்ட இடத்துல இருந்து நாம தொடர முன் வரணும், அவங்க வழிகாட்டுற அரசியலை நம்ம முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இது மூலமா சொல்றோம். நாடாளுமன்றத்துல பேசினார் பாருங்க அந்த மைய மண்டபத்துல, அதாவது இந்த அரசியல் வரலாற்றுல, நாடாளுமன்ற வரலாற்றுல இங்கிருந்து போற உறுப்பினர்கள் தான் நாடாளுமன்றத்தை சும்மா கதி கலங்க விட்டுருக்காங்க. அது அண்ணா காலத்துல இருந்து பெரும்பான்மையா இங்க இருக்கிற உறுப்பினர்கள் பேசுற அரசியல வேற எந்த மாநிலமும் பேசினதே கிடையாது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, இங்குள்ள எங்கள் பகைவர் எங்கோ மறைவார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைப்பின் சங்காரம் நிஜமென சங்கே முழங்கு அப்படிங்கிற பாடலை சேர்த்து கூடுதலா எம்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும், கண்ணை கிளிபட நேர் கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் அப்படின்னாரு பாருங்க. என்ன இளைஞன்க அப்படி ஒரு கர்ஜனையை புரிஞ்சிட முடியும். அவரோட அந்த கிளிப்பை ஆட் பண்ற பாருங்க, சும்மா புல் அரிச்சிருச்சு, அப்படி முழங்கினார். இன்னைய வரைக்கும் தமிழர்களுக்காக முழங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு தலைவர், ஒரு தியாக தலைவர் ஐயா வைகோ அவர்கள். அவரை நாம் ரொம்ப குறைச்சலா இந்த சமூகத்துல எடை போட்டு வச்சு மதிப்பிடப்பட்டிருக்காரு. என்ன செஞ்சாருங்கிற அரசியல் அவர் முன்னகர்த்துறது இல்லை. தொடர்ச்சியா போராட்டங்கள்ல, ஸ்டெர்லைட் போராட்டங்கள் வரைக்கும் அவரோட பங்கு அளப்பரிய பங்கு. எல்லாம் இன்னை வரைக்கும் அந்த இப்ப நாடாளுமன்றத்தில் அவர் பேசின பேச்சு இருக்குல்ல, இப்போ அவர் ரொம்ப முடியாம வயசாகி போய் அவரை கைப்பிடிச்சி கூட்டிட்டு போற அளவுக்கு தான் அவர் தள்ளாடுற வயசு. ஆனா அவர் குரல்ல தெரிஞ்சிச்சா பாத்தீங்களா, சும்மா அதிருது இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பாருங்க, கம்பீரமா. அது மட்டும் இல்லாம பிரைம் மினிஸ்டர் ஒரு தமிழ்ல அந்த 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 இந்திக்கு எதிரான முழக்கத்தை கம்பீரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மோடியை விட்டு கிழிச்சாரு. நம்ம எல்லாரும் பிஎம்னா பிரைம் மினிஸ்டருங்கிறாங்க, நம்ம பிஎம்னா பிக்னிக் மினிஸ்டரா இருக்காரு. நம்ம பிரைம் மினிஸ்டர் நம்ம நாட்டுல இருக்கணும், எந்தெந்த நாட்டுல இருக்காருன்னே தெரியல, ஊரா சுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் இங்க நாட்டு பிரதமரா அந்த நாட்டு பிரதமரானே தெரியல அப்படின்னாரு. அதை குறுக்க எடுத்து பேச வந்த அந்த அவை தலைவரை விட்டு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாரு. ஓ, உனக்கு வேணா ஒண்ணும் தெரியாம இருக்கலாம், 24 வருஷம் நாடாளுமன்றவாதியா இருக்கேன் நானு, எனக்கு என்ன பேசணும், என்ன விதிமுறை, என்ன ரூல்ஸ் எல்லாம் தெரியும், நான் என்ன பேசணும் நீ சொல்லாத, உனக்கு வேணா விதிமுறை தெரியாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விளாசுன்னு விளாசிட்டாரு. தமிழர்கள்
இளைஞர்கள், வருங்கால இளைஞர்கள், நம் முன்னவர்கள் எங்க விட்டுருக்காங்க, அவங்க என்ன அரசியலை நம்ம முன்னகர்த்தணும்னு தொடர்ச்சியா வழிகாட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்க விட்ட இடத்த தொட்டு நாம முன்னகரணும், அவங்க என்ன அரசியலை முன்னெடுக்கணும் அப்படின்னு சுயநலம் இல்லாம தங்களோட இறுதி காலம் வரைக்கும் தொடர்ச்சியா தமிழர்களுக்காக இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த அரசியலை நம்ம முன்னகர்த்தி தமிழர்களுக்கான அரசியலை, ஜாதி மதம் கடந்த அரசியலை, சுயநலமற்ற அரசியலை, ஐயா வைகோ மிக முக்கிய உதாரணம். சுயநலமற்ற அரசியலை நாம முன்னகர்த்துவோம். தொடர்ச்சியா தமிழர்களுக்காக ஐயா வைகோ மாதிரி போர் குரலா இடி முழக்கமா முழங்குவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கலாம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கி எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் கண்ணை கிளிபட நேரும் கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம். பிரைம் மினிஸ்டர் மீன்ஸ் PM. Our prime minister means picnic minister. He's yes, he's touring all the country. No comments on. He's touring all the country. You know he's on. I will repeat it. Please, I'm no. not bothered about you. No, please, I have please. seen so many people Please like you. speak on the subject. So many. No, Hundreds and no, hundreds. please speak on the MPs. subject. I am That not will go on the bothered. record only. I speak Please. from my heart. Who are you? Please, you are I am losing your Vaiko. time. I am a product of Anna movement. Please. I am a product of Speak, you are losing anti-Hindu your time. education. You are எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கி எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் கண்ணை கிளிபட நேரும் கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம். This was our war song in anti-Hindu agitation. 3 months back, a conference was done by Hindu Mahasabha and Bajrang Dal and Hindutva forces, a You conference. speak on the subject, please. Sir, this is a subject. Speak on the subject. Sir, Please. appropriation bill, you can speak anything under the sun. I got, yes, I have got the experience of 24 years in the Your parliament. time is over. Yes, I you are know, very experienced. Mr. I know. Chairman, you may not know the rules and the convention. I You know know the the rules. rules per time. Appropriation Your bill, time is you can over. speak anything under the sun. Your time Now